Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நொங்கு ஜூஸ் பண்ண போறோம். சோ இந்த நொங்கு ஜூஸ் வந்து 2 டைப்ல பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன டைப்ல பண்றோம் அப்படினா நார்மல் பேசிக்கா பண்றோம். சோ செகண்ட் டைம் பண்றேன் நான் மில்க் ஷேக் ஊத்தி பண்ண போறேன். சோ நொங்குக்கு தேவையான பொருட்கள் பாப்போம் என்னன்னா நொங்கு இந்த மாதிரி நொங்கு எங்கே கிடைக்கும் அப்படினா ஆனந்தாஸ் இந்தியன் மார்ட்ல தான் கிடைக்கும். அதோட லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். சோ அதோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இந்த துபாயில யாரெல்லாம் இருக்கீங்களோ கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நொங்கு சூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நொங்கு வாங்கியாச்சு, இந்த மாதிரி பீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மின்ட் லீவ்ஸும் கொஞ்சம் லெமனு, அது வந்து டேஸ்ட்டுக்கும் அந்த ஒரு சுவர்னஸ்க்காக தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதை வச்சுட்டு சூப்பரான ஒரு நொங்கு சூஸ் பண்ணலாம். இந்த நொங்கு வந்து சீசன் ஒரு ஃப்ரூட்டு, சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த நொங்கு ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிங்க. ஏன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்னு பிரச்சனை, இந்த வேக்கூர்லாம் வரும் இந்த டயத்துக்கு, அந்த சம்மர் டயத்துக்கு. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் ட்ரிங்க்ஸ் தான் இது. ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்டர் எடுத்தாச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நொங்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா அப்புறம் நொங்கு வந்து அரைப்படாது. அதனால தான். அடுத்து கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்லாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கும். அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் உள்ள இந்த வாட்டரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கிட்ட உள்ள அந்த ஒரு பீஸ் லெமன் அப்படி புழிஞ்சு விடுறோம், அந்த டேஸ்ட்னஸ்க்காக. அடுத்து 2 பீஸ் மின்ட்டு நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த மெத்தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நொங்கு ப்ரௌன் சுகர், அடுத்து பால், காய்ச்சின பால். ஸோ